அனைவருக்கும் வணக்கம். உங்களோடு இணைவது நான் உங்கள் இறை உணர்வு. இன்றைய பதிவுல சிவஞான முனிவர் பற்றிய தகவலை தான் காணொளியா பார்க்க இருக்கின்றோம். சைவ புலவர்களுடைய வரிசையில கிட்டத்தட்ட ஒரு 6வது நபரா சிவஞான முனிவர் இடம்பெறுகின்றார். தொடர்ச்சியா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புலவரோட நான் உங்களை சந்திக்கிறேன். அந்த வகையில இன்னைக்கு சிவஞான முனிவரை பத்தி தான் பார்க்க இருக்கிறோம். அவருடைய இயற்பெயர் வந்து பாத்தீங்கன்னா முக்கால லிங்கர். இது ரொம்ப நிறைய இடங்கள்ல, நிறைய தேர்வுகள்ல கேட்கப்பட்ட வினா. இவர் வந்து பிறந்த ஊர் வந்து பாத்தீங்கன்னா திருநெல்வேலி. பெற்றோருடைய பேர் வந்து ஆனந்த கூத்தர், மயிலம்மை. காலம் கிபி 17ஆம் நூற்றாண்டு. சில இலக்கிய வரலாறுகள்ல 18ஆம் நூற்றாண்டு அப்படின்னும் பதிவுகள் இருக்கு. அந்த 17ஆம் நூற்றாண்டினுடைய தொடக்கம், இறுதி 18ஆம் நூற்றாண்டினுடைய தொடக்கம். அந்த அடிப்படையில நான் இங்க வந்து 17ஆம் நூற்றாண்டு அப்படின்னு நான் உங்களுக்கு வந்து பதிவு செஞ்சிருக்கேன். மரபு அப்படின்னு சொல்லும்போது சைவ மெய்யியலாளருடைய மரபு, அந்த வழியில வந்தவர். மொழிப்புலமை அப்படின்னு பார்க்குறப்போ தமிழ் மொழியும் சமஸ்கிருதமும் நன்கு கற்று அறிந்தவர். பொதுவான தகவல்கள் அப்படின்னு பார்க்குறப்போ திருவாவடுதுறை மடத்தினால இளமை பருவத்திலே துறவறம் மேற்கொண்டவர். இவர் வந்து வேலப்ப தேசிக மூர்த்தி கிட்ட சைவ சந்நியாசமும் சிவஞான உபதேசமும் பெற்றவர். பன்மொழி புலவர் அப்படின்னு சொல்றாங்க. பல்கலை பல்கலை செல்வர். பன்மொழி புலவர் அப்படின்னும் போது தேப்போமியை சொல்லுவாங்க. புராண புலவர் அப்படின்னு சொல்லும்போது மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளையை சொல்லுவாங்க. அது மாதிரி பன்மொழி புலவர் அப்படின்னு இவரை சொல்றாங்க. ஆனா நம்ம இங்க பாக்குறப்போ 2 மொழிகள் தான் இருக்கு. ஆனா அவருடைய வரலாற்று தொடர்பான ஒரு நூல்களை தேடும்போது இது மாதிரி பன்மொழி புலவர் அப்படின்ற ஒரு சொல்லாடலை பயன்படுத்தியிருந்தாங்க. பல்கலை செல்வர் அப்படின்ற சொல்லாடலும் கையாளப்பட்டிருந்தது. வடமொழியும் தமிழும் நிகர் அப்படின்ற ஒரு கொள்கையை இவர்கிட்ட நம்ம பார்க்கலாம். ஏன் அப்படின்னா தொல்காப்பியத்துக்கு தொல்காப்பிய சொல்லதிகாரத்திற்கு உரை எழுதின சேனாவரியரை மேற்கோள் காட்டும் போது அவரை பற்றி சொல்லும்போது சிவஞான முனிவர் வந்து ஒரு கருத்தை ஹைலைட் பண்ணி பேசுவார். என்ன அப்படின்னா வடமொழி நூலை கற்று உணர்ந்த சேனாவரியர் அப்படின்னு அவரை வந்து சொல்லுவார். அப்ப அந்த அடிப்படையில வடமொழியும் தமிழும் நிகர், அதாவது ஈக்குவலானது அப்படின்ற அந்த ஒரு கருத்து இவர்கிட்ட இருக்கு. இவர் எழுதின நூல்கள் அப்படின்னு பாக்குறப்போ தொல்காப்பிய சூத்திர விருத்தி, சங்கர நமச்சிவாய புலவர் நன்னூலுக்கு அவர் எழுதின அந்த விருத்தி உரையை வந்து திருத்தம் செஞ்சிருக்கிறாரு. அகிலாண்டேஸ்வரி பதிகம், இலசை 18 அந்தாதி, கச்சி ஆனந்த ருத்ரேஸ்வர் பதிகம், கலைசை செழுங்கலிநீர் விநாயகர் பிள்ளைத்தமிழ், குளத்தூர் அமுதாம்பிகை பிள்ளைத்தமிழ், குளத்தூர் 18 அந்தாதி, சோமேஸ்வர் முதுமொழி வெண்பா, திருத்தொண்டர் திருநாம கோவை, திருமுல்லைவாயில் அந்தாதி, திருவேகம்பர் அந்தாதி, திருவேகம்பர் ஆனந்த கழிப்பு, பஞ்சாக்கர தேசிகர் மாலை, காஞ்சி புராணம், சித்தாந்த பிரகாசிகை, சிவதத்துவ விவேகம், சுலோக பஞ்சகம், தர்க்க சங்கிரகம், அன்னம், பட்டியம், சிவஞான சித்தியாருடைய பொழிவுரை, சிவஞான போதக சிற்றுரை, சிவஞான மாபாடியம், இலக்கண விளக்க சூறாவளி, எடுத்து என்னும் சொல்லுக்கு இட்ட வைர குப்பாயம், என்னை இப்பவத்தில் என்னும் சிவசமவாத மறுப்பு, கம்பராமாயண முதற்செய்யில் சங்கோத்திர விருத்தி, சித்தாந்த மறுப்பு கண்டனம், சிவசமவாத உரை மறுப்பு, தனிச்செய்யில் உரை. இந்த 29 நூல்களையும் சிவஞான முனிவர் எழுதியிருக்காரு. அதுல சில மொழிபெயர்ப்பு நூல்களையும் பார்க்கலாம். அதுல ஒரு 4 நூல்கள் வந்து மொழிபெயர்ப்பு நூல்கள். சித்தாந்தக பிரகாசிகை, சுலோக பஞ்சகம், தருக்க சங்கிரகம், சிவதத்துவ விவேகம். இது 4 வந்து மொழிபெயர்ப்பு நூல்கள். சிவஞான முனிவருடைய மாணவர்கள் அவர் வந்து 12 பேர்கள் அப்படின்னு பதிவுகள் இருக்கு. ஆனா 10 பேருடைய பெயர் தான் இடம்பெற்றிருக்கு. அதுல முதல்ல வந்து திருத்தணிக்கை கச்சியப்ப முனிவர், தொட்டிக்கலை சுப்பிரமணிய முனிவர், காஞ்சிபுரம் சிதம்பர முனிவர், இலக்கணம் சிதம்பரநாத முனிவர், காஞ்சி முத்துக்குமார தேசிகர், காஞ்சி சரவண பத்தர், ராமநாதபுரம் சோமசுந்தர பிள்ளை, திருமுக்கூடல் சந்திரசேகர முதலியார், காவாதண்டலம் அடைக்கலம் காத்த முதலியார், கடம்பர் கோயில் கல்யாண சுந்தர உபாத்தியாயர், இப்படி ஒரு 10 மாணவருடைய பெயர் தான் இடம்பெற்றிருக்கு. ஆனா வந்து பல பேர் அப்படின்ற ஒரு சொல்லாடலையும் பயன்படுத்தியிருக்காங்க. சிவஞான முனிவரை பத்தி திருவிக்கா வந்து ஒரு மேற்கோள் சொல்றாரு. சிவஞான மாபாடியம் ஒரு பெருங்களஞ்சியம், தத்துவ களஞ்சியம், தத்துவ சுரங்கம், பெருஞ்சுரங்கம், தத்துவ கடல், தத்துவ ஆராய்ச்சிக்கு ஒரு கருவூலம், தமிழ் செல்வம், கற்பகம், காமதேனு அப்படின்லாம்
போற்றுறாரு. இப்படி சிவஞான முனிவருடைய படைப்புகளை அவர் வந்து புகழ்ந்து பேசியிருக்காரு. யார் அப்படின்னா தமிழ் தென்றல் என்று அழைக்கக்கூடிய திருவிக அவர்கள் புகழ்ந்திருக்காரு. இந்த தகவலோட சிவஞான முனிவர் பற்றிய பதிவை நான் நிறைவு செய்கிறேன். மீண்டும் அடுத்த காணொளியில அடுத்த புலவரோடு சந்திப்போம். நன்றி.